இந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகள் இருக்கும், பொருளாதார விரயம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விரயம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஒரு 39 நாட்கள் மட்டும் வரன் பார்க்காதீங்க. அப்படியே வரன் பார்த்தாலும் தை மாசத்துல நான் முடிவு பண்ணுவோம், தை மாசத்துல வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 39 நாள் தள்ளுங்க. குருமங்கள யோகத்தினால சில நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுகளை கொடுப்பாரு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா பணம் வரும்போதே கடனா வரும். விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்தில் உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம், அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு வந்து முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸும் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தினால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. முதல்ல நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 6ஆம் இடத்துல குரு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பதுக்கு உடல் நலத்துல சில பாதிப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வயதானவர்கள் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமா டிராவல் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ரெகுலரா மாத்திரை சாப்பிடுங்க, மெடிகேஷன் எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் போங்க, நல்லது. இல்லைன்னா சின்ன சின்ன அசௌகரியங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகள் இருக்கும், பொருளாதார விரயம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி விரயம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். சார் நீங்க வேற சார், நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எங்க போய் வீடு வாங்குறது, எங்க போய் இடம் வாங்குறது, எனக்கு கடன் பிரச்சனையே அதிகமா இருக்கு, அதை தீர்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப போய் எங்க, எனக்குலாம் லோனே கிடைக்காது சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய மகராசி என்பது இருக்கீங்க. அந்த நிலை தான் இருக்கு. சிபில்லாம் அவுட் ஆகிருக்கும், லோன் வாங்கி கட்ட முடியாதனால. அப்ப என்ன பண்ணணும்னா, செலவு இருக்கு. அப்ப இந்த செலவை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 100 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு உங்க வசதி தகுந்த மாதிரி ஒரு ஆர்டி, எஃப்டி ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க. ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க, ஒரு கோல்டு. இப்போ நிறைய இந்த கோல்டு ETF ஸ்கீம்ஸ்லாம் சொல்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கங்க. அது 100 ரூபா கூட இருக்கலாம், தப்பு இல்லையே. நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் உடனே பல லட்சங்கள் தான் போடணுங்களாம் அவசியம் இல்லையே.
100 ரூபால ஆரம்பிங்க, 500 போடுங்க, 1000 போடுங்க. இந்த 39 நாள் அதை ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா அதை அப்படியே தொடர ஆரம்பிச்சிடும். வீட்லயே சந்தோஷப்படுவாங்க. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. எங்க வீட்டுக்காரர் என் பேர்ல ஒரு 500 போடுறாரு, அவர் பேர்ல 500 போடுறாரு, என் பையன் பேர்ல 500 கட்டிட்டு இருக்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க, இதுக்கப்புறம் தான் பணம் சேர்க்கணும் அப்படின்ற மன நிறைவை உங்க குடும்பத்துல கொடுக்கும். அந்த மன நிறைவு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கறனால பண வரவுகளை கொடுப்பாரு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா பணம் வரும்போதே கடனா வரும். அதான் ஒரு பெரிய இம்சை. ஏற்கனவே கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, திருப்பி கடனா வந்தா என்ன சார் பண்றது? நீங்க வேற சார், கடனாவது கிடைக்கலன்னு சந்தோஷப்படுறேன் நானு அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க நிறைய மகர ராசி என்பவர்கள். கடன் கூட கிடைக்கல, கடன் வரும், அதிக வட்டிக்கு வாங்காம பாத்துங்க. உங்களை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, அதான் பிரச்சனையே. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கம்மி வட்டிக்கு வாங்கி பிசினஸ் பண்ணுங்க. அந்த பிசினஸ் பண்ணும்போது ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த 40 நாட்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு மைண்ட் செட்டோட பண்ணுங்க. யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு சரி, மினிமம் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் டைம் கேளுங்க. கண்டிப்பா அந்த கடனும் திருப்பி கொடுப்பீங்க, பிசினஸும் நல்லா நடக்கும், தொழில லாபமும் வரும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாத சண்டை சுற்றல் வரும், பிரச்சனைகள் வரும் வேலை செய்யற இடத்துல. அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண, ஒரு நாள் பயங்கரமா கத்தி விட்டேன், திட்டேன், சண்டை போட்டேன், இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல நடந்திருக்கும். அதுல இருந்தே மேனேஜர் என் மேல ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்காரு, எப்ப தூக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், வேற வேலைக்கெல்லாம் ட்ரை பண்றேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டத்துல வேற வேலை தேடலாம், வேற வேலை கிடைக்கும். என்னன்னா இருக்கிற இடத்துலயே தேடாதீங்க, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி தேடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கீங்க, கண்டிப்பா வேலை போய் ஆபீஸ்ல போய் சேர்ற மாதிரி தேடுங்க. நான் நேரில் வந்து வேலை பார்ப்பேன், அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுல இருந்து சில பெண்களுக்கெல்லாம் சில வசதிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே அதுல ஒரு நெருக்கடி இருக்கும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப கொஞ்சம் டிராவல் பண்ணி ஒரு வேலையை எடுத்துக்குங்க, அது சிறப்பை தரும், நல்ல விஷயத்த கொடுப்போம். அதே போல இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. சின்ன சின்ன சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அது வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம், கொஞ்சம் அந்யுன்யம் குறையும். அந்த அந்யுன்யத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, செலவுகள் வரும்னு. அப்போ ஒரு சினிமா போறது, வெளில போறது, ஏதாவது ஒரு நாள் போய் ஹோட்டல்ல சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு இல்லாம, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, காசு இல்லை, 100 ரூபா கூட இல்லாம இருக்கேன் சார், எல்லாம் இருக்கட்டும், காசு ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு சினிமாவுக்கு போறது, கொஞ்சம் வெளியில போங்க. அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், அது ஒரு திருப்தியை கொடுக்கும். நீங்க திருப்பியும் பழைய மாதிரி உழைக்கிறதுக்கான சில மன உறுதியை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த ஒரு 39 நாட்கள் மட்டும் வரன் பார்க்காதீங்க. அப்படியே வரன் பார்த்தாலும் தை மாசத்துல நான் முடிவு பண்ணுவோம், தை மாசத்துல வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 39 நாள் தள்ளுங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க அந்த வரனை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. தை மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடாது. என்னதான் நல்ல பொண்ணா பார்த்தாலும் நல்ல பையனா பார்த்தா கூட திருமணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மன ரீதியான மாற்றம் எதுக்காக இருக்கும்னா, நம்ம எப்படியா வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில சம்பாதிச்சிடணும், கடனை தீர்த்திடணும் அப்படின்ற சில எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி எண்ணங்கள் தோணுதுன்னா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள் தான் உங்களை மாற்ற போகுது. இதை தான் இந்த குருமங்கள யோகம் கொடுக்க போகுது. மொத்தத்துல குருமங்கள யோகத்தினால சில நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு 39 நாட்கள் உறுதியா இருக்கு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குருமங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும், நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல,
நான் கடுமையா உழைக்கிறேன், ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது. என்ன திறமைசாலியா இருந்தாலும் ஒண்ணும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம், என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்க ஜோசியரையே பாருங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையில இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்னத்துல உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.